ஏன் இப்போ நான் சொல்ல போகிறது உண்மை, இது இன்னும் 2-3 இடத்துலயே சொல்லிட்டேன். ஓகே. நிறைய பேர் உருட்டுன்றானுங்க. இப்போ நான் உருட்டணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு அப்போ அவர் லோகேஷன் தான் தெரியாது, அவர் மாநகரம் டைரக்டர்னும் தெரியாது. அவர் செஸ் கிளாஸ் பண்ணும்போது அண்ணன் இது தப்புண்ணா, இது இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அவருக்கு நான் எங்கேயுமே எப்போதும் நடிச்சது தெரியும், தற்காப்பு நடிச்சது தெரியும். எனக்கு அவர் லோகேஷனா தெரியாது. இப்படிதான் அந்த பாண்டே டெவலப் ஆச்சு. நமக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தங்களை போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அவங்க ஒரு டேரக்டர் அவங்களுக்கான பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஒரு சூழல்ல மாட்டியிருக்கலாம். பட் அதான் ப்ரோ, இது எல்லாமே நம்மளை ஃபியூவல் பண்ற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். நீங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்கள்ல ட்ரை அவ்வளோவா பண்ணாது ஏன்? இது மாதிரி மாத்துறவங்க எல்லாருமே ஜென்யூனா இப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. அப்படி பண்றவங்க இருந்தாங்கன்னா அது அவங்களோட எத்திக்ஸ் ப்ரோ, அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விருப்பப்படல. ஆனா எனக்கு நடந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப் லெசனா பாக்குறேன். இட் ஹாஸ் மேட் மீ வாட் ஐ அம். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் காட்சின்னா வந்துட்டு நம்ம அவ்வளவுதான், நமக்கு ஏதோ திறமை இல்லையா அப்படிலாம் தோணும். ஆனா அது வந்துட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, நான் தான். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு வட்சன் சக்கரவர்த்தி ப்ரோ தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் சினிமா பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஒரு டிராவல் நீங்க இந்த சினிமால எடுத்துக்கிட்டதுங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். இந்த உள்ள வரும்போதே உங்களுக்கு இந்த ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இதுல ஒரு ஆக்டர் ஆகணும்ப்பா, எப்படியா ஒரு நல்ல இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் பொசிஷன்ல வரணும் தான் உள்ள வந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது ஐடியாஸோட உள்ள வந்ததா? இல்ல ப்ரோ, சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆக்டிங் தான். அது நம்ம யாரா இருந்தாலுமே ஆப்வியஸா ஆக்டிங்கான ஒரு ஸ்பைக் நமக்குள்ள இருக்கும். ஆனா உள்ள வரும்போது எப்படி வரணும்ன்றது தெரியாதுல்ல. ஓகே. ஸோ அதனால ஒரு சில படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ண போய் அது மூலியமா ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள வந்ததுதான். கிட்டத்தட்ட ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அதாவது உங்களை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு நம்ம நம்ப வச்சது வந்து எங்கேயும் எப்போதும்ல அந்த ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டருக்கு உங்களை அப்ரோச் பண்ணும்போது இல்லை உங்ககிட்ட அந்த ஒரு கேரக்டர் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? ப்ரோ, இப்போ எங்கேயுமே போதும் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் மூலியமா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்க போனேன். ஸோ கமிட் ஆனதுக்கப்புறம் நான் வேற ஒரு ரோல் தான் கமிட் ஆயிருந்தேன். அந்த ரோல் கமிட் ஆகல. நான் என்ன நினைச்சேன்னா, டிராவல் பண்ணோம்னா அட்லீஸ்ட் இந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவாச்சும் உள்ள நுழைஞ்சா நமக்கான ஆக்டிங் ஸ்கோப் ஸ்லோவா ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்படி ரெகுலரா ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது எனக்கு கூப்பிட்டு அந்த ரோல் கொடுத்தாரு. ஸோ சரவணன் சார் என்கிட்ட சொன்னது இதுதான், பஸ்ல ஒரு பொண்ணு இருக்கும்யா, இந்த பொண்ணை லவ் பண்ணுவேன், இவ்வளவுதான், இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ இவ்வளவுதான் எனக்கு சொன்னது. அது எடுக்கும்போது தான் எனக்கு தெரியும் பெரிய ரோல் போல நமக்கு தெரியாமையே கமிட் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் ப்ரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த பேரா பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு படத்துல மெயின் லீட்ஸை தாண்டி ஒரு சில கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது தான் இவங்க அடுத்தடுத்த படங்கள்ல சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு. அந்த டைம்ல அந்த சோசியல் மீடியாலாம் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகாத டைம்லயே பலரும் வந்து அந்த ரோல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தாங்க. இந்த பேர் வந்து மீண்டும் ஒரு தடவை வேற ஏதாவது படத்துக்கு இணைஞ்சா நல்லா இருக்கும்லாம். அந்த டைம்ல அது டாக் நிறையா இருந்தது. அந்த மாதிரி அப்ரோச்சஸ் உங்களுக்கு வந்துருந்தது? அந்த ஆக்சுவலா ஒரு 2 படத்துக்கு வந்துருந்துச்சு. நானும் தீப்தி அவங்களும் சேர்ந்து பண்ற மாதிரி. ஆக்சுவலா ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா என் ரோல் ஒர்க் ஆகிறதுக்கு மெயின் காரணம் தீப்தியும் தான். ஏன்னா அவங்க அவ்வளவு அழகா இருந்ததுனால நிறைய பேர் அவ்வளவு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அதுக்குள்ள அவங்களோட வேற பார்ட் ஆஃப் லைஃப் டிசைட் பண்ணி போனதுனால சேர்ந்து படம் நடிக்க முடியல. ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா மேபி இன்னும் 2-3 படம் கூட சேர்ந்து பண்ணிருப்போம். அண்ட் அவங்களும் இனிமேல் ஸ்டில் கான்டாக்ட்ல இருக்குங்களா? பிகாஸ் அந்த போட்டோஸ் பார்த்தோம், 6 years ஆஃப் எங்கேயும் எப்போதும் ஒரு போட்டோ பார்த்தோம், ஸ்டில் கான்டாக்ட்ல தான் இருக்கு. யா ப்ரோ, ஸ்டில் கான்டாக்ட்ல தான் இருக்காரு. ரெகுலர் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் அவங்களே கால் பண்ணுவாங்க. என் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். யா, நைஸ். அதுக்கப்புறம் உங்களோட முகம் வந்து நல்லா இதானதுங்கிறது கைதியில வந்து எல்லாருக்கும் எகைன் யூ கெட் பேக்ங்கிற மாதிரி எல்லாரும் அவரு தெரியல எங்கேயும் எப்போதும் வந்திருக்காருப்பா அந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் கொடுத்துச்சு. ஸோ கைதி படம் உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு டாக்கையும் கொடுத்தது? கைதி ஆக்சுவலா வந்துட்டு அது லோகேஷ் நான் என்கிட்ட வந்துட்டு என் ரோலை கூப்பிட்டு நரேட் பண்ணும் போது எனக்கு இன்ட்ரோ பிளாக் சீன் தான் சொன்னார். ஓகே, நீ போய் கதவை மூடுவடா, அப்போ தியேட்டர் தெரியும். அது சொல்லும் போதே எனக்கு வந்துட்டு ஆப்வியஸா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கண்டென்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஆகும்போது அதுக்கான ஒரு ஹை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ப்ரோ. ஸோ அப்போ அந்த ஹை வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒரு ஹை வந்திருக்கும் இல்ல, இப்போ எங்க
அப்ப என்னென்ன தப்பு பண்ணோன்றது ரீகலெக்ஷன் டைமா இந்த டைம் இருக்கும். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வரும், எதை ஃபில்டர் பண்ணணும் எதை ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வாட்டி அந்த பிளாக் பஸ்டர் ஹை அதை ஃபேஸ் பண்ணும்போது ஃபில்டர் பண்றதுல மாட்டிக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டேன். இந்த தடவை ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். ஓகே. ஸோ அதான் சொல்லுவாங்க போல ப்ரெசென்ட்ல லிவ் பண்ணுங்கன்ட்டு. பட் ஜென்யூனா அதை பண்ண முடியல. பட் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சொன்ன விஷயத்த அவர் அப்படியே தேட்டரிக்கலா கொண்டு வந்தார். அதை தாண்டி அவரோட ஒரு growth-அ வந்துட்டு ரொம்ப பர்சனலா ஒரு தம்பியா ரசிக்கிற ஒரு ஜோன்ல பாக்குறேன் ப்ரோ. ஏன்னா இங்கேருந்தும் வந்து கைதி எடுக்கும்போது அவருக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். மாநகரத்துல 1.5 years கழிச்சு கைதி நாங்க பாதி போயிட்டு இருக்கும் போதே மாஸ்டர் கமிட் ஆயிட்டாரு. ஆமா. ஸோ இப்போ நம்ம சக்சஸை தாண்டி நம்ம ஜெயிக்கும் போது ஆப்வியஸா ஹாப்பியா இருக்கும் ப்ரோ. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயிக்கும் போது அது அதை தாண்டி ஒரு ஹையை கொடுக்கும். ஆமா. ஸோ மொத்தமா கைதியோட சக்சஸ் எல்லாமே வந்துட்டு அவரோட growth-ஓடயே ரிலேட் பண்ணதுனால அது ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. கண்டிப்பா. ஒரு சொல்லப்போனா கைதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லலாம். கமர்ஷியல் சினிமா அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த படங்கள்ல பார்க்கும்போது அந்த ஹீரோ அந்த 5 ஃபைட் மாஸ் ஃபைட் அதே மாதிரி இருக்கும். பட் டோட்டலாவே இது ஒரு வேற ஒரு கலவையா இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி அந்த படத்தோட முன்னாடியே ஸ்கிரிப்ட் தெரியுமா? எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த படத்துல நடிக்கும் போது? எனக்கு வந்துட்டு ஒரு ஷூட் போறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே தெரியும் ப்ரோ. ஓகே. மன்சூர் சார் இருந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் கார்த்தி சார் போல மன்சூர் சார் தான் மன்சூர். ஓகே. ஆமா ஆமா. ஸோ அந்த வருஷன்ல இருந்தே தெரியும். அண்ட் இன்னொன்னு லோகேஷ் நான் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபேன். ஸோ அதனால ஆப்வியஸா வந்துட்டு அவர் சொன்னதை விஷுவலைஸும் பண்ண வச்சிருவாரு. ஏன்னா அவர் சொல்லும் போதே நமக்கு விஷுவல் ஆயிடும். ஸோ அதை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஓகே. அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு. எப்படின்னா ஒருத்தங்க நம்ம கிட்ட நரேட் பண்ணும் போதே நம்ம பிடிச்சிடலாம் இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது. ஸோ அந்த விஷயத்துல அது ஒரு பயங்கரமான ஒரு கண்டிப்பா. அவரு கூட ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பாண்ட் எப்படி உருவாச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் கிட்டத்தட்ட மன்சூர் சார் அப்படிங்கும்போது இட்ஸ் லாங் டைம் பேக். அதுக்கப்புறம் கார்த்தி சாருக்கு நரேட் பண்ணி அந்த டைம் வந்துச்சு. ஸோ அவரோட அந்த பாண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு? இப்ப நான் சொல்ல போறது உண்மை. இது இன்னும் 2-3 இடத்துலயும் சொல்லிட்டேன். ஓகே. நிறைய பேர் உருட்டுன்றானுங்க. இப்ப நான் உருட்டணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு அர்ஜுன் சரோன்னு ஒரு படம் வந்துட்டு தெலுங்குல வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த படத்துக்கு பேக்ஸ் வைக்க சொன்னாங்க. அப்போ அந்த ஜிம்முக்கு வந்து சேர்ந்தவர் தான் லோகேஷனா. ஓகே. எனக்கு அப்போ அவர் லோகேஷனான்னு தெரியாது, அவர் மாநகரம் டைரக்டர்னும் தெரியாது. அவர் செஸ்ட் கிளாஸ் பண்ணும்போது அண்ணன் இது தப்புனா இது இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அங்கேருந்து தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் லோகேஷ் கனகராஜ்னு எனக்கு தெரியும். ஓகே. ஓகேங்களா. அவருக்கு நான் எங்கேயுமே எப்போதும் நடிச்சது தெரியும், தற்காப்பு நடிச்சது தெரியும். எனக்கு அவர் லோகேஷனா தெரியாது. இப்படிதான் அந்த பாண்டே டெவலப் ஆச்சு. அது சம்வேர் வந்துட்டு ஒரு டைரக்டரா ஒரு இடத்துக்கு யாராச்சும் போகும்போது எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்ணும்போது அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். நான் அவங்கள தப்பு சொல்ல நிறைய மைண்ட்ல ஓடும், இது எல்லாமே இருக்கும். பட் நான் வந்துட்டு அவர்கிட்ட பழகினது ஒரு டைரக்டரா பழகல. ஏன்னா எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை. ஸோ அப்படிதான் அந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. 2017 ஒரு நவம்பர் டைம்ல இருந்து இருக்கும். நவம்பர் ஆகஸ்ட் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைம்ல இருந்தே தெரியும். அப்பையில இருந்தே இந்த கைதி அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி இப்போ அந்த ஒரு growth எப்படி பாக்குறீங்க? அதாவது மாநகரம், கைதி, அதுக்கப்புறமா லிட்டரலா தளபதி விஜய் அவர்களோட படம் விக்ரம், ஒரு 4 பிளாக் பஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா லியோ, அந்த மிக்சட் ரிவ்யூஸையும் he didn't take too much to heart. இப்போ வந்து அடுத்த ரஜினி சாரோட படம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ப்ரோ அது ரொம்ப ஜென்யூனா சொல்லணும்னா அது ரொம்ப டிசர்விங்கான ஒரு விஷயம் ப்ரோ. இது நடக்கணும்னு இருந்திருக்கு. பிளஸ் அதுக்கு டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப சில்லா தான் எடுத்துப்பாரு. எதையும் பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஓவர் சக்சஸா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை மிக்சட் விஷயமா இருந்தாலும் சரி, சம்வேர் வந்துட்டு நமக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும். நம்மள மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனை பார்க்கும் போதோ இல்ல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி பார்க்கும் போதோ ஒருத்தர் எல்லாத்தையும் சில்லா எடுத்துக்கிறாங்க போது நம்ம அறியாமே அவங்க மேல ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த growth வந்துட்டு இப்போ உங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன போது தான் ப்ரோ, இப்போ நம்ம அந்த சக்சஸ் போகும்போது நம்மளால அதை கம்ப்ளீட்டா ரசிக்க முடியாது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க போகும்போது அதோட ஜாய் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். போயிட்டார்லாம் அந்த பீக்குக்கு செம அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம ஜெயிக்கும் போது அது ஆப்வியஸா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ப்ரோ. ஆனா ஒரு தெரிஞ்சவங்க ஜெயிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் என்னைக்குமே அதிகமா இருக்கும். அவர் ஜெயிச்சிட்டா இருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நீங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட படங்கள்ல ட்ரை எவ்வளவா பண்ணாது, மேபி 171 உங்களை எதிர்பார்க்கலாமா? இல்ல ட்ரை பண்ணா அதெல்லாம் இல்ல ப்ரோ. என்னன்னா மாஸ்டர்ல எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு. உறுதியாட்டம் ஷூட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். இதுதான் விஷயம். அந்த ஆக்டர் லைஃப் அப்படின்னாலே வந்து ஒரு படத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க. அப்படிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. கைதி படத்துக்கு அப்புறமா எத்தனை BMW வாங்க முடிஞ்சது தெரியல ப்ரோ. இப்போ ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா
இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது Volkswagen Polo. ஓகே. இந்த கார் ஆல்ரெடி 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அப்படி ஒரு படத்துல மூலியமா கேஷ் மாறிச்சுன்னா கூட நான் ஆப்வியஸா போயிட்டு இப்போ இருக்கிற எனக்கு மைண்ட் செட்ல வந்துட்டு நான் போய் ஒரு கார்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஓகே. ஏன்னா இந்த மாசம் மாசம் வீடு ரெண்ட் கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பெரிய தலைவலியான ஒரு விஷயம். ஸோ நான் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் வீடுன்ற ஒரு விஷயத்த தான் யோசிப்பேன். பங்களா, BMW இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி மேல இருக்கிறவங்க எழுதி வச்சது. அது நடக்கணும்னு இருந்தா அது பாட்டு நடக்க போகுது ப்ரோ. பட் ஒரு படத்துல நாம, அதாவது எனக்கு ஃபினான்ஷியலா எங்க அப்பா இப்போ ஒரு பயங்கரமான ஆண்டர்பிரனரா இருந்தா நானே ஒரு படம் முடிச்சோன்னா நானே போய் வாங்கிக்கலாம். படம் முடிச்சுட்டு நான் BMW வாங்கிக்கிறேன்ட்டு எனக்கு அந்த சூழ்நிலையில எனக்குன்னு இல்லை, என் கூட நடிக்கிற நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அவ்வளோ வெல் ஆஃப் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ ஒரு படம் மூலியமா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ஆப்வியஸா தேவை ப்ரோ. அண்ட் நார்மலா இந்த ஒரு டிராவல்ல உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கும்ல, டிவி சைட் நீங்க போயிடலாம்ப்பா, இதுல இன்னும் ஃபேஸ் ஜாஸ்தி தெரியல, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சூஸ் பண்ணாததுக்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இல்ல இது நான் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒதுக்கிடுவீங்க? இல்ல இப்போ என்னன்னா ப்ரோ, இப்போ அதெல்லாம் பண்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திறமை இருக்கு ப்ரோ. ஓகே. எனக்கு அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ ஏதோ எனக்கு அந்த இப்போ ஒரு ஷோக்குள்ள ஒருத்தவங்க போயிட்டு வராங்கன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கான அந்த திறமை அவங்க கிட்ட இருக்கு. அது என்கிட்ட கிடையாது ப்ரோ. ஓகே. நான் பயங்கரமான ஆம்பிவர்ட். நான் எப்போ டிசப்பியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா நான் டிசப்பியர் ஆயிப்பேன். இது என்னோட ஜோன். ஸோ அது நான் இங்க படம் நடிக்கணும்னு தான் வந்தேன், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். நான் அதை மட்டுமே பண்ணிட்டு போறேன்னு. அதனால வந்துட்டு இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கேட்கறதுனால என்ன நினைச்சிட்டீங்க நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிலாம் நான் நினைக்கல ப்ரோ. நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன். எனக்கு இதை பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளஸ் என்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விதமா இந்த இடத்த மட்டும் தான் பாக்குறேன். கண்டிப்பா. அண்ட் ஃபெயிலியர்ஸ் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாதது when we trust someone, இந்த நம்ம அந்த ரோலை கண்டிப்பா அதுல இருப்போம் நம்ம நம்புவோம், பட் சடன்லி we don't get that role. அந்த மாதிரி மொமெண்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிங்க? அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? ரோல் கமிட் ஆவீங்க, உள்ள போவீங்க, ஆனா சடனா வந்து பார்த்தா இட் won't happen, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ப்ரோ? அது ஆப்வியஸா வந்துட்டு இன்னைக்கு லேடரை கிளைம் பண்ணி மேல இருக்கிற எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். ஓகே. அது இல்லாம ஒரு விஷயமே இருக்காது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தங்களை போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அவங்க ஒரு டைரக்டர் அவங்களுக்கான பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஒரு சூழல்ல மாட்டியிருக்கலாம். பட் அதான் ப்ரோ, இது எல்லாமே நம்மள ஃபியூவல் பண்ற ஒரு விஷயமா தான் பாக்குறேன். பட் அந்த டைம்ல நடக்கும்போது ஆப்வியஸா வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour காச்சுன்னா வந்துட்டு நம்ம அவ்வளவுதான், நமக்கு ஏதோ திறமை இல்லையா அப்படிலாம் தோணும். ஆனா அது வந்துட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுட்டு அதெல்லாம் இல்லை நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறும் ப்ரோ. அப்படி எல்லாருக்குமே மாறிடுச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரோ. அண்ட் இது மாதிரி மாத்துறவங்க எல்லாருமே ஜென்யூனா இப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்றவங்க இருந்தாங்கன்னா அது அவங்களோட எத்திக்ஸ் ப்ரோ. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விருப்பப்படலை. ஆனா எனக்கு நடந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப் லெசனா பாக்குறேன். இட் ஹாஸ் மேட் மீ வாட் ஐ அம் டு. அண்ட் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட இந்த ஒரு இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூ சே, ஒரு ஃபார்ச்சூன் டெல்லராக கூட இது இருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரணேஷ். இட் வாஸ் வெரி நைஸ் மீட்டிங் யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு டேக் ஒன் டீம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். தேங்க்யூ.